ஒரு சாதாரண ஒரு மாணவன், அவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன? நான் ஜியோ வெளியிட்டு விட்டேன், நான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் இங்கே இந்த 100 நாள்களில் நடந்த கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், அதான் சொல்கிறாங்க தடி எடுத்துவெல்லாம் தண்டல்காரன் என்கிற அடிப்படையிலான நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயற்றிய தீர்மானத்தையே மறுதளித்து இன்றைக்கு வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கிற நீங்கள் நம்மளுடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குறாங்களா? அப்போ மாநில உரிமைகளை குறித்து நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கிறீங்க? நிறைய தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையில் அதிகார பகிர்வு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுன்னு ஒரு ப்ளஸ்ஸாக எல்லாரும் பேசிட்டு. அப்போ 8 அமைச்சர் வந்தாங்கன்னா 9 அமைச்சர். ஆக என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? என்ன இந்த மக்களுக்கான திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது? ஒரு அமைச்சரின் பெயரை சொல்லி உங்கள் மாமனார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொல்லுவதும், இன்னொரு அமைச்சர் எல்லாம் எங்கள் உறவுக்காரரை தான் சொல்லி தெலுங்கு மொழியில் பேசி சொந்தம் கொண்டாடுவதும், இங்கு ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறி. ஆக அவர்களுடைய நோக்கம், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ரீல் வித்தின் செகண்ட்ஸ் ஒரு ரீல் போடுவதற்கு லட்சக்கணக்கில் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒவ்வொரு பிரபலங்களுக்கும். இங்கே கடந்த ஆட்சியிலும் போதைப்பொருள் இருந்துச்சு, கடந்த ஆட்சியிலையும் கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இருந்துச்சு, கடந்த ஆட்சியிலும் கொலைகள் இருந்துச்சு, அதனால் இது தொடருது அப்படின்ட்டு சொல்வதற்காக ஆட்சி மாற்றம் அல்லவா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருமிகு வேல்முருகன் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கமா. எப்படி இருக்கு சார் மாற்றம் கண்ட ஆட்சி? மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்ற அடையாத ஏமாற்றம் அளிக்கிற ஆட்சியாக இருக்கிறது. ஏன் சார் ஏமாற்றம் அளிக்கிற ஆட்சின்னு சொல்றீங்க? மாற்றம் தரக்கூடிய ஆட்சி, நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதே. விவசாயிகளுக்கான நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த கடன்களை தள்ளுபடி செய்வேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தாரோ அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதற்காக தான் நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் விவசாயிகள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறு குறு கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார், அது நிறைவேற்றப்படவில்லை. விவசாய நிலங்களை பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கோ அல்லது தனியார் தொழிற்சாலைகளுக்கோ கையகப்படுத்த மாட்டோம், எங்கள் ஆட்சிக்கு வந்த விவசாயிகளின் பாதுகாப்பாளனாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இதுவரையில் அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு ஏற்கனவே பறிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட திட்டங்களை கைவிடுகிறோம் என்கிற அதிகாரப்பூர்வமான அரசாணை எதுவும் வரப்பெறவில்லை. ஆக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசு என்பதை நான் கூறவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களின் தலைவர்கள் தினந்தோறும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள், ஏன் கோட்டையை முற்றுகையிட்டு கைதாகி இருக்கிறார்கள். 100 நாள் ஆட்சி, மக்கள் மனசாட்சியே சாட்சி அப்படின்ட்டு 100 நாள் ஆட்சியினுடைய வெற்றி கொண்டாட்டம்லாம் கொண்டாடி இருக்காங்க. இந்த வெற்றி பாதையை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாரி பல தலைவர்களை இது போன்ற நேர்காணல் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் உங்களை பார்க்கிறேன். இந்த 100 நாள் ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதனைகள் என்று நீங்கள் ஒரு 10 சாதனைகளை பட்டியலிடுங்கள். நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சார், முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்காங்க. முதலீட்டாளர்கள் மாநாடு சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். வெற்றி மாநாட்டில் 1 லட்சம் கோடி ஈர்த்தும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே 1 லட்சம் கோடி எந்தெந்த நிறுவனத்திலிருந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்த மாதிரியான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அந்த நிதியை அவர்கள் திட்டத்தை அறிவித்து அதை தொடங்குவதற்கு ஒப்பந்தமிட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக அவர்களை சந்தித்து ஏன் முதலமைச்சர் அறிவிக்கவில்லை? ஏன் அந்த மாநாட்டில் பத்திரிகையாளர்கள் அழைக்கப்படவில்லை? கடந்த காலங்களில் செலக்டிவா நாங்க கூப்பிட்டிருந்தோம், ஒரு சில பத்திரிகையாளர்களை மட்டும்தான் அவங்க தரப்புல இருந்து விளக்குனதா ஒரு பத்திரிகையாளர். இல்லை, அது முற்றும் முழுமான உண்மைக்கு மாறான செய்தி. தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்களும் அழைக்கப்படவில்லை, அச்சு இயந்திரமும் அழைக்கப்படவில்லை, காட்சி ஊடகமும் அழைக்கப்படவில்லை, உங்களை போன்ற பிரபலமான சமூக வலைதள ஊடகவியலாளர்களும் அழைக்கப்படவில்லை. ஆக கடந்த கால ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை திரும்ப மறுவாசிப்பு செய்திருப்பதாகவும் அதற்கு அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு விரிவான பதிலையும் தந்திருக்கிறார். நான் என்ன ஒரு 100 நாள் இந்த ஆட்சி அதற்குள்ளாக தமிழ்நாட்டு மக்களை அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியும், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியும் என்று
நான் நினைக்கவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கு உண்மையிலேயே இது ஒரு மாற்றத்திற்கான ஆட்சி என்று மக்கள் பாராட்டக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமர்ந்திருக்கும். ஆனால் இங்கு இந்த 100 நாள்களில் நடந்த கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் அதான் சொல்கிறாங்க, தடி எடுத்து வெல்லாம் தண்டல்காரன் என்கிற அடிப்படையிலான கொலைகள். அதைத்தான் நான் காவல்துறை என்கவுண்டர் சொல்லவில்லை. மனித உருவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மிக மோசமான ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு தன்மை இன்றைக்கு மாணவர்களிலிருந்து, இளைஞர்களிலிருந்து, எல்லா தரப்பு வயதினரிடத்திலும் ஏற்பட்டு அதனுடைய தாக்கம் இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் சென்னையில், வட சென்னையில் மின்ட் அருகே பார்த்திங்கன்னா பப்ளிக் பயந்து அலறடித்து ஓடுறாங்க. ஒரு வெட்டு குத்து, கத்தி குத்து. அதேமாதிரி இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சக மாணவரை ஒரு திருமண மண்டபத்தில் முன்னாடி வச்சு வெட்டுன்னு வெட்டுறாங்க. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்வண்டி நிலையங்களில் கல்லூரி மாணவர்கள் துரத்தி போய் வெட்டுறாங்க. நேற்றுக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்தில் 3 பேர் இளைஞர்கள் வராங்க. 3 பேரும் பெரிய வீச்சுரோல் பட்டாக்கத்தியோடு வராங்க. இந்த பெட்ரோல் பங்கு ஊழியரை மிரட்டி பெட்ரோல் நிரப்புகிறாங்க. அப்புறம் அவர் அன்றைய முழுவதும் கலெக்ட் பண்ண இந்த கலெக்ஷன் அமௌண்ட்டை அப்படியே கத்திய கழுத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே ஒரு ஆட்சியின் மீது இது போன்ற மிகப்பெரிய தவறுகளை இழக்கக்கூடிய, குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எந்தவித ஒரு குற்ற உணர்வும் இல்லை, இது ஒரு பயமும் இல்லை. காரணம், இங்கே இந்த ஆட்சியாளர்களுக்கு போதிய அனுபவமின்மை. ஒன்று, இங்கே அதிகாரிகள் இந்த ஆட்சியாளர்களை முறையாக வழிநடத்த தவறியிருக்கிறார்கள், அல்லது அதிகாரிகள் தங்களுக்கான தேவைகள் என்னவோ அதை குறித்த அளவிலே அவர்கள் இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொள்கிறார்கள். இங்கே முதலமைச்சருக்கும் பயம் இல்லை, அமைச்சர் பெருமக்களுக்கும் பயம் இல்லை, அதிகாரிகள் மீதும் மக்களுக்கும், காவல்துறையின் மீது ரவுடிகளுக்கும் பயமில்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி மாறி நிற்பதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை ஒரு அமைதியான மாவட்டம் நமக்கு தெரியும். அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட 6 கொலைகள் நடந்திருக்கு இந்த 100 நாட்களில். இப்போ எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் நெய்வேலி பகுதியில் 2 பேரை ஓட துடிக்க விட்டுருக்கு. ஒருவர் அதே இடத்துல இருந்திருக்கார், ஒருவர் உயிருக்கு ஆபத்தான. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பு தானே சார்? அது எப்படி நம்ம ஒரு அரசாங்கத்தின் மேல அதை கடந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, கடந்த ஆண்டுல ஏற்பட்ட போதை புழக்கம் தான் இந்த ஆட்சியிலையும் நீண்டுகிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு டைம் தேவை. கடந்த ஆட்சியில போதைப் பொருள் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னும் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தானே நீங்கள் திரைத்துறையில் எப்படி திரைப்படங்களில் வசனம் பேசினீர்களோ, திரைப்படங்களில் எப்படி உடனடியாக இது போலாம் கட்டுப்பாட்டு கொண்டு வந்த மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டதோ, மக்களுக்கு நல்லது செய்வது போல் நீங்கள் பாடல்கள் பாடினீர்கள், கதை வசனங்கள் பேசினீர்கள், அதையெல்லாம் நம்பித்தானே உங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்க. நீங்கள் கடந்த ஆட்சியிலும் போதைப்பொருள் இருந்துச்சு, கடந்த ஆட்சியிலையும் கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இருந்துச்சு, கடந்த ஆட்சியிலும் கொலைகள் இருந்துச்சு, அதனால் இது தொடருது அப்படின்ட்டு சொல்வதற்காக ஆட்சி மாற்றம் அல்லவா? ஆட்சி மாற்றம் என்பது இதையெல்லாம் ஒரு 100 நாட்களில் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது தான். ஆக அதை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் கடந்த ஆட்சியில் நடக்கலையா என்ன, சட்டமன்றத்தில் புள்ளி விவரங்களை வாசிப்பதோ, கடந்த ஆட்சியில் இத்தனை கொலை நடந்திருக்கு 100 நாள், எங்கள் ஆட்சியில் இப்போ கம்மியாக நடந்திருக்கு, கடந்த ஆட்சியில் இத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, எங்கள் ஆட்சியில் 100 நாள் கம்மியாக நடந்திருக்கு, அப்படி என்ற புள்ளி விவரங்களை சொல்வதற்காக உங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இளைய தலைமுறை, மாணவர் சமூகம், வயதான பெரியவர்களிலிருந்து பாட்டிகளிலிருந்து உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணங்களை, அவருடைய துன்பங்களை, அவருடைய துயரங்களை, அதை நீங்கள் போக்குவதற்கான ஒரு நடவடிக்கைகளை இந்த 100 நாட்களில் இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும். அது எடுக்கவில்லை. அதுக்குத்தான் சொன்னேன், இங்கே ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இத்தனை ஆண்டு கால, அது திமுக இருக்கட்டும், அதிமுக ஆட்சிகளாக இருக்கட்டும், இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இவ்வளவு ஒரு பயமில்லாத நிலைமை இல்லை. பப்ளிக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஓட வெட்டுறது, பேருந்தில் கத்தியால் குத்துறது, வகுப்பறையில் ஆசிரியரை கத்தியால் குத்துறது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பறையில் மாணவர்கள், வகுப்பறையிலேருந்து வெளியில் ஒரு மாணவனை கூட்டு ஒரு 10 மாணவன் சூழ்ந்து அவ்வளவு மோசமாக தாக்குறது. அண்ட் இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய மாற்றமே தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாதவாறு இந்த முறை நிறைய தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையில் அதிகார பகிர்வு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுன்னு ஒரு ப்ளஸ்ஸாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதான் சொல்கிறேன்னா, அவங்க கட்சியில் சேர்ந்தவர்கள் அவர்கள், அந்த கட்சியில் இருந்தவர்களில் இந்த சமூகங்களோட எண்ணிக்கை அதிகம், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அந்த மக்களுக்கான செயல்பாடுகள் என்ன? இப்போ இன்னமும் கூட உங்களுக்கு தென் மாவட்டங்களில் சமீபத்தில் ஒரு
தொட்டியில் கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்தது புதுக்கோட்டையில் சொன்னீங்க. அதேமாதிரி இப்போ மதுரை அருகே தென் மாவட்டங்கள் ஒரு இடத்துல அதேமாதிரி ஒரு குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதேமாதிரி சாதி ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இத்தனை அமைச்சர்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இப்போ நேற்று தினம் கூட நான், டாக்டர் அன்புமணி, பூவை ஜெகன்மூர்த்தி, கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி ஆண்டு ஒன்றுக்கு ஒதுக்கப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி நிதியை பொது திட்டங்களுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. அப்போ 8 அமைச்சர் வந்தால் 9 அமைச்சர் என்ன? ஆக என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, என்ன இந்த மக்களுக்கான திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவுகளின் அடிப்படையில் தான் ஒரு அரசை நாம் மதிப்பிட வேண்டும். விஜயை நம்பி பெரும்பான்மை தாழ்த்தப்பட்ட இளைஞர்களும் நீங்கள் சொன்ன மொழிவழி சிறுபான்மை மக்களும் அதிகமாக அவருக்கு பின்னால் அணிவகுத்தார்கள். அதிகமாக அவர் கட்சியினுடைய தொண்டர்களாக உறுப்பினர்களாக இருந்து அவர் இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். அதனால் பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகமான இடங்கள் தருவது அது வேறு வழி இல்லை, அவருக்கு அதை கொடுத்து தான் ஆகணும். ஆக முதலமைச்சர் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி தந்திருக்கிறார், வாரியங்கள் தந்திருக்கிறார். நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதுவும் நலிந்த நிலையில் இருக்கிற ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட விளம்பர நிலையில் இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அது முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது என்பது ஒரு அரசியல் சாசனம் வழங்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து உங்களுக்கு அந்த அரசு அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டின் யாரை முதலமைச்சராக நியமனம் செய்ய வேண்டும் என்கிற முழு அதிகாரம் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆகிய உங்களுக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். அது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. ஆனால் அந்த மக்களுக்கு இந்த 100 நாட்களில் கிடைத்த நன்மை என்ன? முதல்ல மேகதாது அணை விவகாரமே எடுத்துக்கிட்டோமே, முதலமைச்சர் அவர்கள் நேற்று நடந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் பேசியிருக்காருல்ல, அட்ரஸ் பண்ணியிருக்காருல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அதுக்கப்புறமா காவிரி நீர் மேலாண்மை அந்த குழு சொல்லக்கூடிய விவகாரத்தையும் அவங்க வந்து முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறது இல்லைம்மா. நான் சரி பேசணும் அப்படின்றத பத்திரிக்கையாளர் சந்திச்சியா நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு 4வது தூண் என்று போற்றப்படுகின்ற மதிக்கப்படுவது ஊடகம்தான். நீங்கள் வந்து பேசுனது பத்திரிகை ஊடகங்களில், காட்சி ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்களிலையும் வெளியில் வந்தால் தான் அது ஒரு அத்தாட்சியாக இருக்கும், மக்களுக்கு சென்று அடையும். எங்களை போன்றவர்களுக்கு, இதற்காக போராடுகின்றவர்களுக்கு சரி நம்முடைய முதலமைச்சரே இந்த கோரிக்கையில் மிக வலுவாக இருக்கிறார் என்று நாங்கள் நம்ப முடியும். நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயற்றிய தீர்மானத்தையே மறுதளித்து இன்றைக்கு வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கிற நீங்கள் ஒரு இண்டோர் மீட்டிங்கில் நான் வந்து பேசினேன் அப்படின்ட்டு சொல்வதோடு மட்டும் அது முடிந்து விடவில்லை. அது தமிழ்நாட்டுடைய வரலாற்று பக்கங்களிலோ பத்திரிகை ஊடக வரலாற்று பக்கங்களிலோ அது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்ல அது கூட வந்து ஒரு சம்பிரதாயமாக அது பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 3 தமிழர்கள் அங்கே சுட்டு படுகொலை செஞ்சுட்டாங்க. அந்த நாட்டுடைய முதலமைச்சர் இது எங்கள் மாநிலத்தினுடைய பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் தலையிட முடியாதுன்னு ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதற்காக போராட்டக்குழு உருவாக்கி போராட்டங்களை நடத்துகிறேன். நான் இதற்காக எதிர்வினை ஆற்றுகிறேன். 3 உயிர் போச்சுன்னு சொன்ன உடனே இங்கே கர்நாடக அரசாங்கத்தினுடைய பேருந்துகளை சிறைப்பிடித்து தமிழ்நாட்டில் இருக்கிற 250 அரசியல் கட்சிகளில் ஒரே ஒரு கட்சி தான் அங்கே என் தமிழ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இங்கு எதிர்வினையாக நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்கிற அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பாளனாக, அதே நேரத்தில் இங்கு வருகின்ற கன்னடர்கள் உயிருக்கும் ஆபத்து இல்லாமல், அவர்கள் உடைமைக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல், அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியான எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் பகிரங்கமாக பதிவு செய்கிறோம். நீங்கள் ஏன் செய்யலை? அந்த முதலமைச்சருடைய அந்த கடுமையான அந்த அறிக்கைக்கு எதிர்வினைக்கு நீங்கள் ஒரு எதிர்வினை ஆற்றணுமா இல்லையா? 7 கோடி மக்களுடைய பிரதிநிதி தானே. இப்போ 7 கோடி மக்களுடைய ஒற்றை குரலாக உங்களுடைய குரல் ஒலித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நம்மளுடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குறாங்களா? அப்போ மாநில உரிமைகளை குறித்து நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கிறீங்க? இந்த 100 நாட்களில் எந்த மாநில உரிமைகளை, திமுக அதிமுகவால் மீட்க முடியாத உரிமைகளை ஜோசப் விஜய் எனும் நான் மீட்டிருக்கிறேன், இதோ தமிழக மக்களை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறேன் ஒன்றை சொல்லுங்கள். முல்லைப்பெரியாரில் 152 அணையை உயர்த்தியதுக்கு அவர் அனுமதி வாங்கிவிட்டாரா? பாலாற்றின் குறுக்கே சந்திரபாபு நாயுடு அணையை கட்டி கொண்டிருக்கிறார். நேற்று தென்னிந்திய மாநில முதலமைச்சர் மாநாட்டில் பேசி இனி தடுப்பணைகளை கட்ட மாட்டேன், கட்டிய தடுப்பணைகளை நான் உடைத்து எடுத்து விடுகிறேன், உங்களுக்குரிய தண்ணீர் வந்து சேரும் என்பதை உறுதி செய்திருக்கிறாரா? இப்போ திமுக ஆட்சி சொல்லிச்சு, புதிய கல்விக் கொள்கையை இந்த ஆட்சி இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற வரையில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று 5 வருஷம் ஆட்சியருக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்து நின்னார். நீங்கள் அதுமாதிரி நிற்பீங்களா? இப்போ மாஞ்சோலையில் இன்றைக்கு தினம் பேருந்தில் போகிறவங்கள கூட நிறுத்தி இறங்கி நீங்கள் அங்கே அப்புறப்படுத்திட்டு வரீங்களே. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஏழை எளிய மக்கள் பன்னெடுங்காலமாக 300 ஆண்டு 500 ஆண்டாக வாழ்ந்த அந்த மக்கள், பூர்வீகக்கூடிய மக்களுடைய வாழும் உரிமையை நான் பறிக்க மாட்டேன், என் பதவியே போனாலும் பரவாயில்லை, நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் என்று அறிவிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நான் கேட்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை விட சீனியர்
முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு தென்னிந்திய முதலமைச்சர் தான், அவருக்கு துணைத் தலைவர் பதவி தரப்படவில்லை. 35 ஆண்டு காலம் பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியில் இருந்து முதலமைச்சராக இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு துணைத் தலைவர் பதவி தரப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு துணைத் தலைவராக பதவி அளித்து உங்களை பக்கத்தில் அருகாமையில் அமர வைத்திருக்கிறார்கள். அதில் ஆனந்தம் அடைந்த நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது ஏன் அந்த பொறுப்பு கொடுத்திருக்கணும்? நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். விஜய் என்கிற ஜோசப் விஜய் அவர்களை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தன்னகத்துக்குள் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முதல் கட்ட படியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். காவிரி விவகாரமே எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகாவுக்கு நான் போயிட்டு முதலமைச்சர்கிட்ட பேச போறேன் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு. அதுக்கப்புறமா கர்நாடக முதலமைச்சரே வேண்டாம், உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த நேரமே இது தமிழகத்துக்கு அவமானம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்ப இந்த முறை நேற்றைக்கு நடந்த அந்த தென்மண்டல மீட்டிங்ல கூட இதை பத்தி விஜய் அவர்கள் காட்டமான தன்னுடைய பதிவை காட்டமா கூட தேவையில்லை, ஸ்ட்ராங்கா வலுவா வைக்கலன்னு சொல்றீங்களே, இது மேலும் மேலும் தமிழ்நாட்டுக்கான ஒரு அவமானமா இருக்காதா? ஆமாம், இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி, கலைஞர் இருந்த காலத்திலும் சரி, ஏன் இபிஎஸ் இருந்த காலத்திலும் சரி, அங்கு இப்படி இது போன்ற மிக மோசமான வார்த்தைகளால் அமைச்சர்களும் முதலமைச்சர்களிடமிருந்து காவேரி நீரை குறித்து நமக்கு பதில் வருகிறது என்று சொன்னால் ஒரு காட்டமான அறிக்கை வரும், காட்டமாக சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும், அல்லது உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டி இது குறித்து விவாதித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக நம்முடைய கண்டனங்களை நாம் பதிவு செய்வோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியும், நீங்கள் கூட்டணி இருக்கிற விடுதலை சிறுத்தைகளிலிருந்து சிபிஎம் சிபிஐ உங்களை ஆதரிக்கிற அரசியல் கட்சிகள் வரை அத்தனை கட்சிகளும் உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது ஏன் நீங்கள் கள்ள மௌனம் காக்கிறீர்கள்? ஏன் வாய் திறக்க மறுக்கிறீர்கள்? சரி, நீங்களே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கர்நாடகத்துக்கு செல்வதாக அறிவித்தீர்கள், வரக்கூடாது என்று சொல்லி உங்கள் முகத்தில் கரி பூசியிருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு ஒரு கண்டனம், அதற்கு ஒரு எதிர்வினை ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னு ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல சார், இந்த காரணிகளுக்காக இல்லாமல் எதிர்கால அவர் இப்ப அதான் அவங்க சட்டமன்றத்திலே மாண்புமிகு அமைச்சர்களே சொல்லியிருக்காங்களே, அவர் இப்போ சிஎம்ல இருந்து பிஎம் ஆக்க நாங்கள் அவரை பார்க்குறோம், அவர் விரைவில் பிஎம் ஆக போகிறாரு, அதனால் தென்னிந்திய மாநில முதலமைச்சருடைய ஆதரவு தேவைப்படுகிறது. குறிப்பாக தான் கூட்டணி புதிதாக அமைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படுகிறது. காங்கிரஸ்ல கூட்டணியில இருந்துகிட்டே பிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களே, அப்ப காங்கிரஸ் நானாம சொல்றேன், அவங்களுடைய அமைச்சர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு சட்டமன்றம் உச்சபட்ச தமிழ்நாட்டுடைய அதிகார மையத்தில் அமர்ந்து கொண்டு அதற்கான பதிலை அவர் தானே பேசுகிறார். அதை எழுந்து ஒரு மறுப்பு கூட சொல்லாமல் அதை புன்னகித்து வரவேற்று உலகாங்கிதம் அடைந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவையில் உட்கார்ந்திருந்ததை இன்றைக்கு நேரடியாக நீங்களும் நானும் பார்த்தோமா இல்லையா? ஆக இது எல்லாம் தான் இன்றைக்கு தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய புகழுக்காக, தான் இன்னும் இந்திய அளவில் பேசப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அதுதான் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கிற பல இன்ஃப்ளூயன்சர்களை ஒரு நாளைக்கு ஒரு ரீல், வித்தின் செகண்ட்ஸ் ஒரு ரீல் போடுவதற்கு லட்சக்கணக்கில் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒவ்வொரு பிரபலங்களுக்கும் தரப்பட்டு இன்றைக்கு அது உங்களை போன்ற சில பத்திரிகையாளர்கள் நேரடியாக விசாரணை செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆக அவர்களுடைய நோக்கம், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களித்த மக்கள், உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், அச்சு இயந்திரங்கள் என்ன எழுதுமோ, என்ன நாளைக்கு இன்று தலையங்கம் வருமோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன கட்டுரை எழுதுவார்களோ, டெக்கன் குராக்கில் என்ன தலைப்புச் செய்தி வருமோ என்று ஒவ்வொரு முதலமைச்சர்களும் கொஞ்சம் இந்த பத்திரிகை ஊடகங்களுக்கும் மக்கள் வாக்களித்து தேர்வு செய்த மக்களுக்கும் கொஞ்சம் மனச்சாட்சியோடு பயந்து அதில் நேர்மையாக, கண்ணியமாக, நியாயமாக பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொது இடத்தில் யாரோடு எப்படி பங்கெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நியாயம், தர்மம், நீதியோடு நடந்து கொண்டார்கள். ஆனால் இங்கே அப்படி நடந்து கொள்ளப்படுகிறார்களா நம்முடைய முதலமைச்சர் அவர்களால்? அவர் எதை பற்றியுமே கவலைப்படலையே. நான் சில சினிமா கதாநாயகிகளை குறித்து அவருடைய பெயரை சொல்லி நான் என்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. ஒரு நாட்டு புதிதாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இந்த நாட்டுடைய நீதியரசர்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களுக்கும் ஒரு பக்கம், அல்லது பியூரோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர வேண்டிய இடத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற போது யாருக்கு முதல் மரியாதை தரப்பட்டது? இந்த சுதந்திர விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற மாவீரர்கள் மாண்டு போய் இருக்கிறார்கள், தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார்கள், தன் குடும்பத்தினுடைய சொத்து பொத்து அத்தனையும் விற்று இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்த கப்பலோட்டிய தமிழுடைய வாரிசுகள் இந்த மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்காத முதல் மரியாதை, அவர்களுக்கு கிடைக்கப்படாத முதல் அங்கீகாரங்கள் யாருக்கு இந்த சுதந்திர தின நாளில் கிடைத்தது என்பதை நாம் அறிவோம். ஆக அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு இந்த மக்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த மண்ணை பற்றி, இந்த மக்களை பற்றி, இந்த மொழியை பற்றி, விவசாயிகளை பற்றி, தொழிலாளர்களை பற்றி, மாணவர்களை பற்றி, மீனவர்களை பற்றி
இங்கே எந்தவித புரிதலும் அவருக்கு இருப்பதாகவோ அவருடைய சகாக்களாக இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு இருப்பதாகவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தாவேகா ஆட்சி அமைச்ச பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் மயப்படுறாங்க, சட்டமன்றத்தை தொடர்ச்சியா கவனிக்கிறாங்க, இதை பத்தி சமூக வலைதளங்கள்ல அப்படின்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்னும் போது சட்டமன்றம் ஆரோக்கியமான முறையில தான் நடக்குது. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் அனைவரும் கவனிக்கிறாங்கன்றீங்களே, அப்படி உங்களை கவனித்து உங்களுடைய படங்களை பார்த்து உங்களுடைய ரீல்களை பார்த்து உங்களுடைய ஷார்ட்ஸை பார்த்து நீங்கள் உணர்ச்சிகரமாக தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பயணம் செய்து பேசிய பேச்சை பார்த்து வாக்களித்தவர்களால் இன்றைக்கு என்ன நன்மை கிடைத்திருக்குது, அந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்குது? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நெட் ரிசல்ட்டு இந்த ஆட்சியில் என்ன? அண்ட் சமீபத்தில் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசினது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. மலேசியாவில் மாணவர் பாரதிதாசன் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ, அவருக்கு சேர வேண்டிய அந்த படிப்புக்கான நிதி அப்படிங்கிறது அரசு தரப்புலேருந்து சரியாக வழங்கப்படலை அப்படிங்கிறது அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் கொடுத்திருந்தாரு. சேர வேண்டிய நிதியை சேர்த்துட்டோம், எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு சாதாரண ஒரு மாணவன் அவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, நான் ஜியோ வெளியிட்டு விட்டேன், நான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டேன், அது எங்கே லாக்காகி நிற்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை தீர்வை காண வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், ஒரு பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய இந்த நிர்வாக அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய மெத்தனமும் அவருடைய அலட்சிய போக்கும் தான் இதற்கு காரணம். வன்னியரசு அவர்கள் அவருடைய கடமையை அவருடைய பணியை அவர் செய்திருக்கிறார். ஆனால் இதில் இடையில் இருக்கிற இந்த வேலைகளை அரசுக்கும் அந்த மாணவனுக்குமான தொடர்பை ஏற்படுத்தி முறையாக அதை கிளியர் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கும், வன்னியரசு போன்ற முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடியவர்களை அவர்கள் மதிக்காமல் நடந்து கொள்கிற போக்கும் தான் இதற்கான ஒரு பதிலாக இருக்கிறது என்பதை நான் நேற்றைய தினம் இந்த மாணவர் வெளியிட்ட வீடியோவிலிருந்து தெரிந்து கொள்கின்ற, அவருடைய ஆதங்கத்திலிருந்து தெரிந்து கொள்கின்ற செய்தியாக இருக்கிறது. இதற்கு தான் நான் பலமுறை கூறியிருக்கிறேன், இங்கு ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. ஆக இங்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை ஒரு கிள்ளுக்கரையாக நினைக்கின்ற அதிகார ஆதிக்க மனோபாவம் கொண்ட சில ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய மனநிலையில் தான் இன்றைக்கு பெரும்பான்மை அதிகாரிகள் இங்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி அந்த இடத்துல தாவேகாவினர் தப்பு செய்யும் போது, அமைச்சர்கள் தவறான சில கருத்துக்களை முன்வைக்கும் போது எந்திரிச்சு இது தவறு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுக்கான நிறைய இடங்களை மிஸ் பண்றாங்க. ஒரு சாதாரண எதிர்கட்சியா செயல்பட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவும் இந்த தவறை செய்கிறது. திமுக அமைச்சரவையில் முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களோடு நட்புக்கரம் நீட்டுவதும், உறவு முறைகளை குறித்து பேசுவதும், ஒரு அமைச்சரின் பெயரை சொல்லி உங்கள் மாமனார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொல்லுவதும், இன்னொரு அமைச்சர் எல்லாம் எங்கள் உறவுக்காரரை தான் சொல்லி தெலுங்கு மொழியில் பேசி சொந்தம் கொண்டாடுவதும் இதுதான் நடைபெறுகிறதை தவிர, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகன், இந்த கட்சியினுடைய ஒரு இளைஞனினுடைய தலைவர், அந்த கட்சியை பிற்காலத்தில் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் நீதிமன்ற தலையிட்டால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டமன்றம் கூடுகிறது. ஆனால் அதற்குரிய ஒரு தார்மீக கோபம், ஒரு தார்மீக ஒரு சீற்றம் இருந்திருக்கணும் இல்லையா திமுகவுடைய உறுப்பினர்களிடத்தில்? அது எதுவுமே இல்லையே. அதுக்கு பிறகுதானே இவர்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க, சிரிச்சு மகிழ்கிறாங்க. ஆக என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி இன்னும் வலுவாக, இன்னும் ஆணித்தரமாக வாதங்களை முன்னெடுக்கவில்லை என்பது என்னுடைய பார்வை. இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதவாத அரசியல் வந்துடக்கூடாது, குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விசிகா, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறோம் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருந்த போதிலும் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாரு, இனிமேல் தாவேகாவுடன் தான் பயணிப்போம், அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்கள் ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ் வந்து நசுக்கப்படுது. ஒடுக்கப்படுவது என்பது ஒரு பர்மிஷன், ஒரு போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்கும்போது அதற்கு தர மறுப்பது ஒடுக்கப்படுவது. ஆனால் இவர்கள் அடித்து துவைத்து துன்புறுத்தப்படுகிறார்கள். அதுதான் சொல்றேன். அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை நடந்து போதும் கூட இந்த அரசுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் தான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். இப்போ மேகமலையில் கம்யூனிஸ்டுகள் சண்முகம் தான் அங்கே போய் போராடினாங்க. இப்போ அதை ஒட்டி தான் அங்கே அந்த வட்டாட்சியர் அப்படி ஒரு சர்க்கிள், அதை ஒரு கண்டன அறிக்கையோடு கடந்து போகிறாங்க. அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் மதம் சார்ந்த இல்லை
சாதிய அடிப்படையிலான எந்த ஒரு அடையாளங்கள் குறியீடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் அமைச்சரோ இல்லை சபாநாயகரோ பேசும்போது பைபிள் கொண்டு வராங்க, அப்புறம் அந்த விவிலியம் வாசிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜபமாலை கொண்டு வந்ததை விட்டுட்டீங்க. ஜபமாலை கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? கோப்புகள், பட்ஜெட் கோப்புகளை கொண்டு போய் திருப்பதியில வச்சு இது பண்ணிட்டு பூஜை செஞ்சுட்டு கொண்டு வராங்க, கான்ஃபிடென்ஷியலான. அதான் சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நான் சொன்னதுதான். அவர்களுக்கு இங்கே இருக்கிற சட்டமன்றத்தை குறித்தோ, நாடாளுமன்ற மரபுகளை குறித்தோ, சட்டமன்ற மரபுகளை குறித்தோ ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது கான்ஃபிடென்ட்டானது. அது அங்கே இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே அதை நிதியமைச்சர் எழுந்து அதை கையில் எடுத்து அதை வாசித்த பிறகுதான், ஒரு வார்த்தையை அவர் சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்த பிறகுதான் முதலமைச்சரில் தொடங்கி பேரவைத் தலைவர் வரையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு தருவார்கள். இதுதான் மரபு, இதுதான் சட்டம், இதுதான் விதி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? ஆக நான் அதான் சொல்கிறேன், இவர்களுக்கு சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை குறித்தான புரிதல் இல்லை, சட்டமன்ற விதிகளை குறித்து புரிதல் இல்லை, மக்களுக்கான ஒரு திட்டங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதற்கான என்ன டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ் அதை குறித்து புரிதல் இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த பேனல் என்று சொல்லக்கூடிய மேடையில் உட்கார வைத்து கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே போய் நான் தாவாக்கா மாவட்ட செயலாளர், எனக்கு கலெக்டருக்கும் பக்கத்தில் சேர் போடணுன்னு உட்கார மந்திரி, நான் பார்த்து கட்சிக்கு வந்த பையன் அவன் இன்றைக்கி லக்கில் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டான், அதை விட எனக்கு தான் மரியாதை அதிகம்னு தன்னுடைய படைப்பட்டாரத்தோடு உள்ளே போய் தாசில்தார் ஆர்டிஓ உட்கார வேண்டிய இருக்கையெல்லாம் இவர்கள் பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. அதிகாரிகள்லாம் நிற்கிறதா என்கிட்ட முறையிட்டாங்க. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பள்ளி, உயர்நிலை பள்ளி, அங்கே தலைமை ஆசிரியர் கொடியேற்ற போகிறாரு. அந்த கொடியை இவர் வாங்கி ஏற்றுறாரு. அந்த அம்மா பயந்துக்கிட்டு, சார் நீங்களும் ஏற்றுங்க சார், நானும் கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் போய் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆய்வு செய்வது, நீங்கள் பணி நடக்குது, எம்எல்ஏனுடைய அப்பா போய் ஆய்வு செய்வதாக செய்திகள், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் வருது. அதான் சொல்கிறேன், இதை இன்னும் திரு விஜய் அவர்கள் இறங்கி தன் கட்சிக்காரர்களோடு மணிக்கணக்கில் நேரம் செலவிட்டு அவர்களை அரசியல்படுத்தணும். அதுக்கு முன்பு திரு விஜய் அவர்களை தன்னை அரசியல்படுத்திக்கணும். விமர்சனங்கள் அப்படிங்கிறது இந்த 100 நாட்களில் இவங்களுடைய செயற்பாடுகள் வச்சு வந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே வந்துட்டாங்க. தேர்தலை தனியாக தான் சந்திச்சிருந்தாங்க. முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் பல்வேறு கட்சிகளுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரெக்ரெட் பண்ணிங்களா என்னைக்காச்சும்? ஒருவேளை நம்மளும் தாவேகாவோட கூட்டணிக்கு போயிருந்தேன்னா, நீங்கள் தனியாக தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே தாவேகாவோட கூட்டணிக்கு போகிறீங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை நம்ம அப்படி ஒரு கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி நம்மளும் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கலாம் அப்படின்னு. நம்மளும் இன்றைக்கு தமிழ்நாட்டு பத்திரிகை படித்த அறிவு சமூகத்தால் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கு விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்பு வரை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த மரியாதை, அண்ணன் திருமா அவர்களுக்கு இருந்த மரியாதை, அண்ணன் வைகோ அவர்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருந்த மரியாதை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு கடந்த ஆட்சியில் இருந்த அந்த ஒரு சுதந்திரம் சொல்றீங்கல்ல, கூட்டணியில இருந்தாலும் எந்திரிச்சு பேசக்கூடிய, அரசுக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, விசிகாவும் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து, கம்யூனிஸ்டுகளும் போராடி இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல அதற்கான உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃப்ரீடம் இருக்கா? உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதற்கான ஒரு பொது வெளியை கேட்டோம், எங்களுக்கு தரலை. தங்கை அனிதாவுடைய சகோதரர் கேட்டார், தரல. இந்த ஆட்சியிலையா? இந்த ஆட்சியில். அதுக்காக தான் என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தை நான் தந்து 12 நாட்கள் அந்த போராட்டம் அங்கே நடைபெற்றன. அதுமாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராட்டுவதற்கான இடம் கேட்டார்கள், இங்கே அனுமதிக்கப்படலை. இப்போ கூட்டணியில் இருக்கின்றால் அது கூட்டணியை ஆதரித்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான அவர்கள் நடத்துகின்ற ஜனநாயக போராட்டங்கள் மீது இந்த காவல்துறையும் இந்த அரசும் நடத்துகின்ற தாக்குதல்கள், ஒடுக்குமுறைகள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். அதனால் நான் தான் சொல்கிறேன், இது ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. இங்கே அதிகாரிகள் ஒரு காலத்திலும் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி போராடுகின்ற கம்யூனிஸ்டுகளையோ அல்லது மற்ற அரசியல் கட்சிகளையோ அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்கிற அவருடைய பார்வையிலேயே இங்கு குற்றம் இருக்கிறது. திமுக என்ன பண்ணணும் சார் ஒரு எதிர்கட்சியா? திமுக இந்த மேகதாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த 3 தமிழருடைய படுகொலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு சட்டமன்றத்தில் ஆதரித்து ஏற்றிய தீர்மானத்துக்கு நேர்மாறாக நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் தன்னுடைய அந்த கருத்திலிருந்து பின்வாங்கி தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று சொல்லுகின்ற நிலையில், அப்போ எல்லா சிக்கல்களிலும்
ஒரு தடுமாற்றத்துடன் கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கட் அண்ட் ரைட்டா ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுடன் இந்த அரசு இந்த 100 நாட்களை நகர்த்தவில்லை. மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைகள், பல அநியாய அக்கிரம கொலைகள், பொதுவெளியில் மக்களே நடமாட முடியாத ஒரு சூழல், குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், மாணவர் செல்வங்கள், இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற போதும் திமுக மாமன் மைத்தான் உறவு பேசுவதும், சிரித்து மகிழ்வதும், எங்கள் கூட தான் அவர் இருந்தார், அவரால் தான் நான் அந்த கட்சியில் எம்எல்ஏ ஆனேன்னு சொல்லி பாராட்டுவரை வாசிப்பதும் உண்மையிலேயே இது திமுகவுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அவருடைய எண்ணத்திற்கும் நேர்மாறாகத்தான் இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். திமுக என்பது லட்சோப தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை பெற்று மக்களுடைய பேரன்பை பெற்ற ஒரு அரசியல் கட்சி தான். அதேமாதிரி அதிமுகவும் இன்றைக்கும் அவர்களும் 1.25 கோடி வாக்குகளை பெற்ற ஒரு பெரிய கட்சி. ஆனால் இந்த கட்சிகள் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழர் உயிர் என்று வருகின்ற போது இவர்கள் பொத்தாம்பொதுவாக ஒரு அறிக்கையோடு கடந்து செல்வதும் அல்லது ஒரு ட்வீட்டோடு கடந்து செல்கிற இந்த போக்கு என்பது தமிழ்நாட்டின் ஜனநாயக அரசியலுக்கு, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு பயனுள்ளதாக இருக்காது. இது பெரும் பின்னடைவை தான் எதிர்காலத்தில் திமுக சந்திக்க நேரிடும். ஆதலால் திமுக விழித்து கொள்ள வேண்டும். தமிழ் சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு வீதியில் இறங்கி போராட வேண்டும். ஓகே, நிச்சயமா. இவ்வளோ நேரம் நிதானமாக உட்காந்து எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நேர்காணல விரிவாக பேசுவோம் சார். நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.